வணக்கம். எஸ்.ஜே. மாந்திரிகம். மன்மதன் வசிய பூஜை. மன்மதன் வசிய பூஜை யாருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு பெண்ணுக்காக. ஒரு பெண் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. கிளை விட்டு கிளை மாறக்கூடிய மனம் உள்ள சில குரங்கை போல மனம் உள்ள சில மனிதர்களை வச்சு அவங்களுக்கு நிரந்தரமாக இவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுக்குறது எப்படின்றதுக்காகத்தான் இந்த மன்மத வசிய பூஜைன்ற ஒரு பாவையை செய்திருக்கோம். ஒரு ஆண் பாவையை செய்து அந்த ஆண் பாவைக்கு நீல வர்ணம் தீட்டி, அதாவது நீலக்கரையில் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா, தாயத்து தகுடு இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இது செய்கிறதுக்கு உண்டான நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை, அதாவது கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை விடியும் போது விடியகாலம் அதிகாலை பார்த்தீங்களானாக்கா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 மணிலேருந்து சுக்கிரவாரம் இருக்கும். அந்த சுக்கிரவாரையை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி காண்றதுக்காக இந்த மன்மத வசிய பூஜையை போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றது பெண்களுக்காக செய்யலாம், பெண்களே கூட செய்து சாதிச்சுக்கலாம். ஆனால் அது உண்மையான காதலாக இருக்கணும். மன்மதனுடைய பூஜை தனியாக போட்டு தரேன். பெண்களுக்காக எதுவுமே இல்லையா, ஆண்களுக்காக தான் இருக்குதா? நீங்கள் அந்த பாதாளத்தில் இருந்தால் கூட பெண்களை மட்டும் வரத்துக்கு மட்டும் நீங்கள் காமன் பூஜை போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் பெண்கள் அவங்களும் செய்துக்கிற மாதிரியே இல்லை, நாங்கள் செய்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. இருக்குது பாருங்கள். ரதி மன்மதன் பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா, ரதி மன்மதன் பூஜைன்றது கணவன் மனைவிக்காக போடுறது. இது புராண கதையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? காமன் கூத்தில் செய்வாங்க. இதையெல்லாம் மன்மதன் இறந்து அவருடைய அந்த ரதியினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியும் அவளோட சேர்ந்து வாழ்நாள் முழுக்க வாழற மாதிரியும் மனுஷனுடைய யார் கண்களுக்கும் தெரியாத ரதி தேவியினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு அந்த அம்மாவுடைய ஆசையாவோ அந்த அம்மாவுடைய விருப்பு எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணுன்றதுக்காக மன்மதனுக்காக உயிர் பிரிந்தும் அந்த அம்மாவுடைய அவருடைய ஆத்மா அந்த அம்மா கூட இருந்து வாழணுன்றது ஒரு விதி ஒன்று இருக்குது. அது புராண கதைக்கு போகணுமானாக்கா 10 வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் மொத்தத்தை சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மன்மதன் வசிய பூஜை போடணும்னு கேட்டிங்களானாக்கா, நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இல்லை மாலை நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, பகலுடைய சூரிய வெளிச்சத்தில் மன்மதனுக்கு உயிர் இருக்காது. ஆனால் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இரவில் ரதிக்காக தெரிவார். உங்களை ரதியாக மாதிரி நினச்சிக்கிட்டு மன்மதனுடைய பூஜையை நீங்கள் போட்டு தாராளமாக நீங்கள் வெற்றி பெறலாம். இதுக்கு தேவையானது கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் அரிசி மாவில் என்ன செய்யுங்க, இல்லைன்னா மண்ணில் என்ன செய்யுங்க, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பல் என்ன செய்யுங்க, புத்து மண்ணில் என்ன செய்யுங்க. எந்த இதில் செஞ்சாலும் பொம்மை செய்துட்டீங்களா, பொம்மைக்கு இந்த மாதிரி நீங்கள் வர்ணம் தீட்டி வச்சுக்குங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக செய்துக்குங்க. செய்து முடிச்சுட்டு நீல கலர் தான் அடிக்கணும், வேறு எந்த கலர் அடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, மன்மதன் நீல கலர் தான், அதுவும் கரு நீளமாக இருப்பாருன்றது ஒரு விதிமுறை ஒன்று இருக்குது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா முன்னோர்கள் சொன்னது எதுவும் பொய்க்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய பொய்யான உறவுகளும் பொய்யான அவநம்பிக்கைகளும் பொய் சொல்லி செய்கிறதுனால சில விஷயங்கள் தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? சொன்னதை சரியாக செய்யாமல் போகிறதுனாலையும் இல்லை பதட்டத்தினால செய்கிறதுனாலையும். அதான் கேட்டிங்கனாக்கா, 1 கிலோ அரிசியை ஒரே ஒருத்தர் சமைச்சு ஒரே வேலையை சாப்பிட முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை 4 பேர் சாப்பிட்டு பசி ஆறலாம், கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு. ஆனால் ஆசை ஒரு மனுஷனுக்கு இருக்குது பாரு, இன்றைக்கே இப்போவே இந்த நிமிஷத்துலேயே நடக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. அப்படி ஒரு ஆசை இருக்குதுனாக்கா அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு பொறுமையாக கையாளலாம். இந்த ரதி மன்மத பூஜையில் பொறுத்த வரைக்கும் அந்த மன்மதன் வசிய பூஜையை போடுறது கேட்டிங்கன்னாக்கா, 2 தகுடு எடுத்துக்கணும், ஒரு தாயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 2 தகுடுன்றது இப்படி இருக்கணும். 2 தகுடு, இந்த 2 தகுடை எக்ஸ் மாதிரி வச்சு இந்த மன்மதனுடைய இதில் இப்படி வச்சு நீங்கள் இதை நீங்கள் 3 கலர் நூலில் அப்படின்னு கேட்டால் கட்டுக்கொடி, நான் ஒரு கொடி காட்டணும் இல்லையா, அந்த மாதிரி கொடியில் கூட போட்டு நீங்கள் இப்படி கட்டலாம் தேவை. இதில் கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பேர் அவருடைய பேர், உங்களுடைய பேர் அவருடைய பேர், யார் மன்மதனா அவர் யாரை நீங்கள் நேசிக்கிறீங்களோ உங்கள் காதல் ரதி மன்மத பூஜைன்றது கணவன் மனைவிக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் போட முடியாது. அதுக்கு நான் பொறுமையாக போட்டு காட்டுறாத்தேன் நான். இது கேட்டிங்கன்னாக்கா, ஒரு தலைபட்சமாக காதலிக்கிறீங்களோ இல்லை காதலிச்சு நீங்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ, இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா உங்களை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாங்களோ, இல்லை உங்கள் மேலே வெறுப்பை விட்டு, இல்லை இன்னொரு பொண்ணோட போய் அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டு உங்களை வெறுக்கிறாங்களோ, அந்த மாதிரி இருந்தாக்கா இந்த மன்மதனுடைய வசிய பூஜையை போட்டு நீங்களே ஜெயிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகரை இதை செய்து கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அது எக்ஸ் மாதிரி மார்பில் வச்சு நீங்கள் போட்டு நல்லா கட்டிடலாம். அதான் கட்டிடலாம். உங்கள் பேர் அவர் பேர் உங்கள் பேர் எழுதிட்டு
இதுக்கு வந்து வசிய வசிய வசியன்னு சொல்கிறாங்க இல்லையா, வசிய 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 மசிய மசிய மசியன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு நீங்கள் அச்சாரத்தை அதில் எழுதி அதுக்கு வந்து கேட்டிங்களேனாக்கா வெறும் ஜவ்வாது மட்டும் போதும். ஜவ்வாதை மட்டும் லேசாக தடவிட்டு அதை வச்சு உருக்கி அதை வந்து இறுக்கி கட்டிடுங்க. இறுக்கி கட்டிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தாயத்தை ஒன்று ரெடி பண்ணணும். இந்த தாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்புத்தகட்டால் வந்து கட்டி இது வந்து அது வந்து இதில் கட்டிட்டீங்களா, இதை வந்து கழுத்து இடுப்பில் கட்டணும். இது வந்து இறுக்கி வந்து 2 பக்கம் இதில் வச்சு கட்டிட்டீங்க. அதுக்கு அதாவது இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறாருங்க, அதுக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணுவீங்க நீங்கள். இப்படி வந்து எக்ஸ் மாதிரி வச்சு இதை கட்டிட்டீங்க. கட்டி முடித்த உடனே அதுக்கப்புறம் கட்டிங்கனாக்கா இதுக்கு மேலே இந்த இடுப்பு கீழே வந்து இந்த தாயத்தை வந்து ஒரு இதில் வந்து உங்களுடைய அவருடைய பேரும் போட்டு எழுதி அதுக்கு உண்டான மந்திரத்தை மன்மத வசிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதில் போட்டு இறுக்கி கட்டிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்தீங்கன்னாவே நீங்களே பாஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக மாந்திரிகரை இதை செய்து கொடுத்தீங்களா எந்த விதமான மாற்றமும் இல்லாத வசியம் கரெக்டாக ஆகும். உண்மையான காதலாக்கணும், 2 பேரும் காதலிச்சிருக்கணும். சரிங்களா? அதான் கட்டிங்கலாம் காதலிச்சு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பிரிஞ்சு போயிட்டேன், இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஓடி போயிட்டாங்க, அவர் ஒரு பங்காயம் பண்ணுகிறாரு, இவர் ஒரு பங்காயம் பண்ணுகிறாரு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிடணும், என் வீட்டில் இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிடணும், நடுவில் நாங்கள் 2 பேர் மட்டும் சேர்ந்து 2 தண்டவாளத்துக்கு மேலே நடுவில் ஒருத்தர் ரயில் அது மாதிரி நாங்கள் 2 பேர் ஓடிக்கிட்டு இருக்கனால நினைக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் அவங்க சால்வ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ஆசை இருக்கணும். ஆசைன்றது வந்து அதாவது ஆசைகள் என்பது வந்து யாருக்குமே குறைவே இல்லை. எல்லாருக்கும் வந்து கேட்டிங்கனாக்கா மனம் என்பது சிறு பிள்ளையை போல் அது அனைத்துக்கும் தான் ஆசைப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற விளக்க மாற்ற எடுத்து 4 அடி நம்மளே அடிச்சிக்கணுமானாக்கா அந்த மனசு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலைப்பட்டு ஒரு ஞாபகத்தோடு போகும். சரிங்களா? அந்த மாதிரி தான் செய்யணும். இந்த மன்மதவசிய பூஜையை வந்து இந்த மாதிரி செய்யணுன்றது வந்து தாயத்து தகடு பிடிக்கணும்னு சொல்லிட்டேன். நல்லா தாம்பூலத்தை அதாவது வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை என்ன பண்ணாக்க ஒரு தட்டு நிறைய வாங்கி பரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூவை போடுங்க. மல்லிகைப்பூவை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலோ இல்லை மாலை நேரத்திலேயோ வந்து என்ன பண்ணாக்கா 5 முக குத்து விளக்கில் வந்து நெய் மட்டும் தான் ஊற்றணும். நெய் மட்டும் ஊற்றிட்டு என்ன பண்ணுங்க அந்த திரி போட்டு விளக்கத்துறீங்க, தாமரை திரி போட்டு விளக்கத்துறி பாருங்களா, அந்த தாமரை திரியில் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வெள்ளைச்சீட்டு எழுதி அந்த வெள்ளைச்சீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அவங்களுடைய பேர் உன்னுடைய பேர் அவருடைய பேரை வந்து அந்த திரிக்குள்ளே போட்டு நீங்கள் நல்லா இது திரிச்சிடுங்க. திரிச்சிட்டு 5 முகத்திலையும் போட்டு அதை எழுத்துங்க. நெய் மட்டும் தான் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். அதை ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் அதில் வந்து 5 திரியை போட்டு 5 விளக்காய் ஏற்றிட்டு கீழே இந்த 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 மன்மதனுடைய இது சொன்னிருக்கு அந்த உருவத்தை வந்து தாம்பூலத்தில் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தூபம் தீபம் அவல் பொரி கடலை இது எல்லாமே வச்சுக்கிட்டு உண்மையாகவும் கடைசி வரைக்கும் வாழணும், கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் 2 பேர் ஒன்றா வாழணும் தான் அப்படின்னு ஒன்றா வாழணும்னு நினைக்கிறோம்ல வாழணும் அப்படியே பட்டம் தான் இந்த வேலை செய்யணும். சரிங்களா? ஏதோ ஒன்று செய்துட்டுமா அப்போது நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம நினைக்கக்கூடாது மனசுக்குள்ளே. இந்த மன்மத வசிய பூஜையை வந்து பெண்கள் செய்ய வேண்டியது, பெண்களுக்காக செய்ய வேண்டியது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை செய்து முடிச்சிடுங்க. செய்து முடிச்சுட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து நெய்வேத்தியத்தை நீங்கள் போட்டுட்டு அவல் பொரியெல்லாம் என்னென்ன செய்யணுமா வெண்பொங்கல் என்ன செய்யணுமா அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய விருப்பத்தை பழம் பூ எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது சிம்பிளாக தான் செய்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மன்மதனுக்காக வந்து உங்களுடைய பேரையும் அவருடைய பேரையும் எழுதிட்டீங்க, அதுக்கு நடுவில் வச்சு கட்டிட்டீங்க, அந்த தாயத்தையும் வச்சு கட்டிட்டீங்க. கட்டி முடிச்சிட்டிங்களா? கட்டி முடிச்சிட்டோடனே 9 வெள்ளிக்கிழமை அப்படின்னா 5 வெள்ளிக்கிழமை அந்த 5 வெள்ளிக்கிழமை இந்த பூஜை நீங்கள் போட்டே ஆகணும். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இவர் மேலே வந்து மல்லிகைப்பூவால் வந்து நீங்கள் ஓம் மன்மதாய வசிய வசிய ஓம் மன்மதாய வசிய வசிய ஓம் ரதி மன்மதாய வசிய வசிய ஓம் ரதி அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஓம் மன்மதாய ரதி தேவியின் மன்மதாய வசிய வசிய நீங்கள் சொல்லும் போது உங்கள் பேரையும் அவர் பேரையும் சேர்த்து வசிய வசியன் மல்லிகைப்பூ அது மேலே போடணும், மஞ்சள் அது மேலே போடணும், குங்குமத்தை அது மேலே போடணும். இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 108 முறை அது மேலே வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோவும் 2த்தையும் மார்புக்கு பக்கத்தில் வச்சு அந்த இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்யணும். தேவை புரியுதுங்களா? கரெக்டாக வந்து மார்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதை போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டு வைக்கணும். திரும்பவும் என்ன பண்ணுறேன் விடிய காலம் இதை செய்துட்டு வரணும். இது வந்து 27 நாள் 48 நாள் செய்யணும். அப்படிலாம் கேட்டிங்கன்னாக்கா 5 வெள்ளிக்கிழமை இல்லைன்னு கேட்டால் 9 வெள்ளிக்கிழமை இது செஞ்சாவே போதும், வசியம் ஆகிடுவாங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு அது வசியம் ஆனதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா சுத்தமான ஜலம் இருக்குது பாரு, தண்ணி ஓடுற தண்ணியாக இருக்கணும். ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிற குட்டை தண்ணியாக அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நாத்தம் பிடிச்ச தண்ணியிலையோ இல்லை சாக்கடை தண்ணியிலையோ எதுவுமே போட்டுருக்கூடாது. நாரி நாத்தம் முடிச்சு போயிடும் எல்லாமே. புரியுதுங்களா? என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இது எடுத்து போயிட்டு சுத்தமான தண்ணியில் வந்து கரைச்சி விடணும். அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை என்ன ஓம் மன்மதாய வசிய வசிய அந்த மன்மதாய வசிய வசியம் போது உங்களுடைய பேரையும்
உங்களுடைய அவருடைய பேர் 2 பேரையும் சேர்த்து சொல்லிக்கங்க. எந்த பேருன்னா அந்த 2 பேரையும் சேர்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாமி அவருக்கு வந்து அப்பா அம்மா வச்சது ஒரு பேர், நாங்களே ஒரு பேர் வச்சுருக்கிறோம், எங்கள் வீட்டில் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, நாங்களும் ஒரு பேர் வச்சுருக்கிறோம், நீட்டாக்குது ஒரு பேர், அதில் நாங்கள் பாதி கட் பண்ணிவிட்டு சுருக்கி வச்சுன்னு இருக்கோம். இதை முழுசாக சொல்லலாமா இதை சேர்த்து சொல்லலாம் கேள்வி கேட்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே வந்து எந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கூப்பிட்றாங்களோ, ஆரம்பத்தில் அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேர் எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் உட்காந்து கரெக்டாக செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மல்லிகைப்பூ தேவை, மஞ்சள் தேவை, குங்குமம் தேவை, அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான நெய்வேத்தியம் தேவை. இதை வந்து 5 வெள்ளிக்கிழமைலேருந்து 9 வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து சேர்த்துருந்தாக்கா 27லேருந்து 48 நாள் செய்யலாம். கண்டிப்பாக அது பலிதமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேரை எழுதி அந்த பேருக்கு வந்து நீங்கள் ஜவ்வாதை பூசி அதுக்கு ஒரு தாயத்தை ஒன்று கட்டி இதை வந்து உங்களுடைய கணவனாகவே நினச்சி, ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் வந்து ஒரு கணவன் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா மனைவியை வந்து உடன்கட்டை போட்டு சேர்த்து உயிரோட கொளுத்திடுவாங்களாம் அந்த காலத்தில். அப்படி ஒரு நிலைமை இப்போ வந்தாக்கா என்ன தான் பண்ண, அதனால தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உயிரோடு இருக்காந்தாலும் சரி செத்தாலும் சரி அந்த ஆத்மாவது என் கூட இருக்கட்டும்னுட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வரத்தை வாங்கி அதுக்கப்புறம் வந்து மன்மதன் வந்து அந்த அம்மாவோட வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் ரதி தேவியின் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சு அந்த அம்மாவுடைய ஆசைகளையும் அந்த அம்மானுடைய தேவைகளையும் அந்த அம்மானுடைய அவர் மேலே வச்சிருந்த பற்றற்ற அந்த அன்பையும் வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த அம்மா உயிர் பிரிவு வரைக்கும் கூட இருந்தாருன்றது ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா 10 வீடியோன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ரதி மன்மதன் பூஜைன்றது வந்து கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒற்றுமையை சேர்க்கறதுக்காகவும் 2 பூர்வத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். இது மன்மதன் வசிய பூஜை மட்டும் தான். மன்மதன் வசிய பூஜையை நீங்கள் மட்டும் செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பேரையும் அவங்களுடைய பேரை எழுதுங்க. இதில் இனிஷியல் போடலாமா, எங்கள் அப்பானுடைய இனிஷியல் போடலாம், அதெல்லாம் கூட கேட்கக்கூடாது. உங்களுடைய பேரை மட்டும் எழுதுங்க, அவருடைய பேரை மட்டும் எழுதி இதை கரெக்டாக செஞ்சுக்குங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ரெண்டு பேர் பேரையும் வசியன்னு போட்டு இதுலேயே 2 பேர் எழுதணும், இதுலேயே 2 பேர் எழுதணும். இந்த மாதிரி வச்சு மார்பில் வச்சு இதை நீங்கள் இறுக்கி வந்து நூல் போட்டு கட்டுங்க. அப்படின்னா கட்டுக்கொடி போட்டு கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த தாயத்திற்கு பார்த்து இந்த தாயத்தை வந்து இதில் வந்து செம்பு தகட்டால் எழுதி இதில் வந்து உங்களுடைய பேரை எழுதி ஜவ்வாது போட்டு இருக்கிறது இடுப்பில் வந்து கட்டணும். நல்லா இடுப்பில் வந்து கட்டிட்டு தினமும் அந்த பூஜை அதிகாலத்தில் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அது கூட வந்து கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும். 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யலாம், இல்லாட்டி 7 வெள்ளிக்கிழமை செய்யலாம், இல்லாட்டி 9 வெள்ளிக்கிழமை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் போடுங்க. அபிஷேகம்ன்றது அவங்களுக்கு அர்ச்சனை நடக்கிற மல்லிகை பூவால் வந்து ஓம் அதான் சொன்னேன், ஓம் மன்மதாய வசிய வசிய, ஓம் ரதி தேவியின் மன்மதாய வசிய வசியன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க கூட வந்து உங்களுடைய யாரை நீங்கள் நேசிக்கிறீங்க அவருடைய பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நீங்கள் இது செய்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். செலவே இல்லாமல் செய்யலாம். செய்து கொடுத்தது வந்து நீங்கள் இது இன்னும் அந்த சிலையை செய்யறதுக்காக மண்ணையோ ஏதோ ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு வந்து செய்ய போகிறீங்க. நீங்கள் அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கையில் பிடிச்சி செய்ய போகிறீங்க. அரிசி மாவால் செய்யலாம், ஆಮೇಲೆ கேட்டிங்கன்னா கடலை மாவால் செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் மண்ணால் கூட செய்யலாம். அது வாங்கிறதோட முடியலனாக்கா மண்ணால் கூட செய்யலாம். புரியுதுங்களா? இதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து செய்து முடித்து நீங்கள் அது மாதிரி சுத்தமான ஜலத்தில் கரைச்சி விடுங்க. ஒன்றா சேர்ந்தது வரைக்கும் தான். 48 நாள் முடியாது, எதுவுமே கிடையாது. உண்மையான அன்பு, உண்மையான பாசமும், உண்மையான காதலும், உண்மையான நேசமும் இருந்தாக்கா உங்களுக்கு அந்த ஒரு மண்டலத்தில் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். அப்பேற்பட்ட இறைவனவே வந்து நம்ம ஒரு மண்டலத்தை ஜெயிக்கிறது சக்தி இருக்குது. காதலை தானே ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக செய்ய முடியும், செய்யலாம். நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இதனுடைய மந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓம் இந்த ஓம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மன்மதாய வசிய வசிய ரதி தேவியின் மன்மதாய வசிய வசியனாக்கா அந்த ரதி தேவியின் மன்மதாய வசிய வசின்னு சொல்லும் போதே வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பேரையும் அவருடைய பேரையும் சேர்த்துக்கணும். எல்லா ஆத்மாவும் இந்த பூமியில் இருக்குது. அதை நம்ம விடாமுயற்சியாக போயிட்டு நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம கை வசப்படும். அதான் கேட்டிங்கனாக்கா நம்ம தவறான உறவுகளுக்காக அதை முயற்சி பண்ணாமல் தப்பாக வரும். அதான் கேட்டிங்கன்னா இவங்க தான் வாழ்க்கை, அவங்க தான் வாழ்க்கையாக இருக்கணும். அவங்க ஒரு திருமணம் போயிட்டு இருந்தாக்கா விட்டு கொடுங்க, இவங்க ஒரு திருமணம் பண்ணி போயிட்டு இருந்தாக்கா விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு இதுவும் வராது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சுமைகளை சுமக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாக்கா இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் சுமைகளும் உங்கள் தலைமை தூக்கி வச்சுட்டு போடுவாங்க. அதனால என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும், நீங்களும் ஃப்ரீயாக இருக்கணும். உண்மையான அன்பாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னாக்கா அந்த அன்பை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மன்மத வசிய பூஜை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும், வெற்றியை கொடுக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, செய்து முடிங்க. மன்மதனுடைய வசிய பூஜை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரதி மன்மதனுடைய வசிய பூஜை செய்து கணவன் மனைவியவோ ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறது எப்படின்ற இன்னொரு பதிவில் நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி காமன் வசிய பூஜை போட்டிருக்கிறேன். காமனுடைய வசிய பூஜையிலேருந்து வந்து இன்னும் பல வகையில் இருக்குது, அதெல்லாம் போட்டு காட்டுறேன். நான் பொறுமையாக தான் செய்ய முடியும், வேகமாக செய்ய முடியாது. இதை பாருங்கள், நான் போகிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ பிடிச்சிருக்குன்றதை வந்து என்னால் நம்ப முடியும். ஒரு சில பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோம், நம்பிக்கை செய்யுங்க, நம்புகிறேன். சரிங்க, இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.